Hi, hello friends. Welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு unboxing வீடியோ தான் பார்க்கறோம். மோஸ்டா லேடிஸ்க்கு எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயம் தாங்க. ஆமாங்க. இந்த ஸ்டிச்சிங் மெஷின் தான். எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். என் ஹஸ்பண்ட் எனக்கு few months முன்னாடி வாங்கி கொடுத்ததாங்க. குள்ள என்னென்ன இருக்கு, இது எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நீங்க Subscribe பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் மறக்காம Subscribe பண்ணிட்டு பக்கத்துல ஒரு பெல் ஐகான் வரும். அதையும் வந்து ஆன் பண்ணி விடுங்க. சோ எந்த வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் வந்து உஷா பிராண்ட்ல ஜானோம்ல வாண்டர் ஸ்டிச் ப்ளஸ் மிஷின் தாங்க வாங்கியிருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி சவுதியில் கூட நிறைய மிஷின்ஸ் பார்த்தேன். பட் அங்கேருந்து வாங்கினா வாரண்டி கிளைம் பண்ணுறது அது இது நிறைய கஷ்டம் வரும்ன்றதுனால நம்ம இந்தியாவிலே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து வாங்கிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா 36 ஸ்டிச் உண்டு. இதில் 10 ஆக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க, சிடி கொடுத்துருக்காங்க, கூட 2 இயர்ஸ் வந்து வாரண்டி கொடுத்துருக்காங்கங்க. இதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டிச்சஸ் உண்டு. இது வந்து ஃபுல்லாகவே ஆட்டோமேட்டிக். ஸோ நம்ம கரண்ட்டில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஆட்டோமேட்டிக் ஸ்டிச் வந்து உண்டு. இது வந்து ஒரிஜினல் ரேட் பார்த்தீங்கன்னா 17,000 போட்டுருக்கு, அதாவது எம்ஆர்பி. நம்மளுக்கு வந்து நான் வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா 14,000க்கு நான் வாங்கினேன். இதில் வந்து மொத்தம் 36 ஸ்டிச்சஸ் உண்டு. இப்போ அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே எப்படி இருக்குது என்னன்றதை நான் இப்போ உங்ககிட்ட காமிக்க போகிறேன். இது ஆல்ரெடி ஒரு தடவை பிரித்து பார்த்துருங்க. ஸோ அப்படி இருக்குது. பட் கவரில் வந்து எல்லாமே நல்லா பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. நம்மளுக்கு வந்து டெமோக்காரங்களே வந்து நம்ம வீட்டுக்கு வந்து டெமோவும் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் ப்ரெஷர் இருக்குது. இதுக்கு மேலே நம்மளுக்கு கவர் இருக்குங்க. கவரும் மிஷினும் சேர்த்து இருக்குது. தனித்தனியாக நம்மளுக்கு கவர் பண்ணி ஒன்றொன்றுத்தையும் அப்படி தாங்க கொடுத்துருந்தாங்க. நாங்கள் ஒன்ஸ் அவங்க வந்து டெமோக்காரங்க வந்து நம்மளுக்கு டெமோ பண்ணி காமிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு வீடியோவே நான் எடுத்தேன் அன்பாக்சிங்க்கு. அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு பிரித்தாங்க, மடமடன்னு பிரித்து நம்மளுக்கு என்னென்ன இருக்குதுன்னு காமிச்சிட்டாங்க. இந்த சின்ன சின்ன ஆக்சசரிஸ்லாம் ஒரு கவர்லேயும், அப்புறம் ஒரு கேட்லாக் எப்படி இது வந்து ஸ்டிச் பண்ணணும் அந்த மாதிரி இந்த ஆக்சசரிஸ் பற்றி ஒரு கேட்லாக் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சிடி, இது டெமோ சிடி, நம்ம எப்படி இந்த மிஷின் யூஸ் பண்ணணுன்றதுக்காக ஒரு சிடியும் கொடுத்துருக்காங்க. நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணலங்க, இப்போ வரைக்குமே யூஸ் பண்ணல, அப்படியே தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல், அதாவது இது எப்படி யூஸ் பண்ணணும் என்னென்ன பண்ணணுன்றதை இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நம்மளுக்கு தெரியும் இல்லைங்க அது. நெக்ஸ்ட்டு அவ்வளோதாங்க. மிஷின் இப்படி தான் இருக்குது, கவர் போட்டு. இதுக்கு கவரோடு வரதுனால ரொம்பவே நல்லது. சில மிஷின் தான் கவரோடு வருது, எல்லா மிஷினும் கவரோடு வராதுங்க. கவரோடு இருக்கிறதுனால ரொம்ப ப்ரொடெக்டிவாக இருக்கும். இப்போ மிஷினை மொத்தமாக ஒரு ஓவர்வியூ உங்களுக்கு காமிச்சிடுங்க, பார்த்துட்டு வாங்க. பார்த்தீங்களா, பிடிச்சிருந்துச்சிங்களா? இது எப்படி வந்து என்னென்ன எப்படி ஒர்க் பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு வீடியோவை இந்த டீட்டெயிலாக போடுறேன். வேணால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என்னென்ன வீடியோ நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னு. இது வந்து ஆக்சசரிஸில் என்னென்ன வந்திருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க. அந்த கவரில் வந்து மொத்தமாக இது தாங்க இருக்குது. கொஞ்சம் வந்து பாபின் கொடுத்துருக்காங்க. இது வந்து பட்டன் ஹோலுங்க. பட்டன் ஹோல் எப்படி பண்ணுறதுன்றதுக்காக, பட்டன் ஹோல் போடுறதுக்காக, பட்டன் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும். இது வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் மாதிரி நம்ம ஏதாச்சும் எடுக்கணும் கொள்ளணும்னா அது யூஸ் பண்ணுறதுக்காக மிஷினோடய நம்மளுக்கு சின்ன ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து இன்னொரு ஃபுட் ப்ரெஷர். இது ஒரு ஃபுட்டும் வந்து எப்படி யூஸ் பண்ணணும், எதுக்காக யூஸ் பண்ணணுன்றத ஒரு வீடியோ வந்து நான் டீட்டெயில்டாக பின்னாடி இன்னும் ஃபியூச்சரில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேங்க. இது எப்படி சேஞ்ச் பண்ணணும், எந்தெந்த ஃபுட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம மிஷின் வாங்கினோடனே டெமோ வந்து பண்ணுறதுக்காக நம்ம டெமோ ஆளுங்க வந்து வீட்டுக்கு அனுப்புவாங்க. நம்ம வீட்டுக்கு வந்து எப்படி இந்த மிஷின் வந்து ஆப்ரேட் பண்ணுறது, எப்படி இந்த மிஷின் வந்து எது ஒர்க் பண்ணுன்றதை நம்மளுக்கு டீட்டெயில்டாக வந்து நம்ம சர்வீஸ்மேன் வந்து சொல்லுவாங்க. கூட வந்து அவங்க ஆக்சசரிஸ்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வருவாங்க. நமக்கு வேணும்னா அவங்கக்கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸ்லாம். இது கூட வந்து மிஷின் கூட வந்து மிஷின் நீடில் இது
வந்தீங்கன்னா மிஷின் வாங்கின அப்புறம் 2 இல்லை 3 கிளாஸ் இருக்குன்னு நினைக்கிறேங்க. நான் இப்போ வரைக்கும் ஒரு கிளாஸ் தான் அட்டன் பண்ணியிருக்கேன். இது வந்து கேஸுங்க. இந்த நீடில் வந்து நான் எக்ஸ்ட்ரா மணி கொடுத்து வாங்கினது. 115 ருபீஸ் நினைக்கிறேன், மொத்தம் 150 நினைக்கிறேன். இந்த ஸ்பூல் வந்து அவங்க கூட வந்து ஃப்ரீயாக கொடுத்தது. ஒன்று மெரூனும் ஒன்று ஒயிட்டும். இதுதாங்க மிஷின் கூட வந்தது. அப்புறம் நம்ம த்ரெட்டு தையெல்லாம் பிரிப்போம் இல்லையா, அதுக்காக ஒரு சின்ன ஒரு இது ஒயிட் கலரில் வரும். அந்த ஒயிட் கலரில் இது எங்கேயோ நான் பார்க்கும்போது மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அர்ஜென்ட்டுக்கு என்கிட்ட ஆல்ரெடி வச்சுருந்தது நான் வந்து உங்கள்கிட்ட காமிச்சேன். இதுவும் கூட வந்தது தான். இது சின்னதாக இப்படி டிட்டாச்மெண்ட் தான். டிட்டாச் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ஏதோ ஒரு துணி தைச்சிட்ருக்கீங்கன்னு வச்சுக்கிங்களேன். இப்போ அதோட ஆக்சசரி சும்மா எங்கேயோ வச்சுட்டு இருக்காமல் இதுக்குள்ளே நீங்கள் போட்டு வச்சுட்டு அதுக்கு ரிலேட்டடான பொருளை இதுக்குள்ளேயே போட்டு வச்சு டக்குன்னு எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் மெரூன் கலரில் தைக்கிறீங்கன்னா அதுக்குள்ளேயே நீங்கள் ஜஸ்ட் மெரூன் கலர் திங்ஸ்லாம் போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எடுத்து யூஸ் பண்ண ஆக்சஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். இந்த ஃபுட் ப்ரெஷர் இப்படி தாங்க இருக்குது. நம்ம காலில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மெயின் யூனிட், அதாவது நம்ம மிஷின் கூட அட்டாச் ஆகிறது. இன்னொன்று வந்து நம்மளுக்கு நேராக வந்து கரண்ட்டுக்கு போகும். இது எப்படி வந்து அட்டாச் பண்ணுன்றதை காமிக்கிறேன். இந்த இடத்துல வந்து நம்ம இதை வந்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணணும். இங்கே பக்கத்தில் ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்குது. மெயின் ஆன் பண்ணனோடனே இங்கே வந்து நம்ம ஆன் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் யூஸ் பண்ணாத போது. இப்போ வந்து நம்ம ப்ளக் பாயிண்டில் சொருவி ஆன் பண்ணியாச்சுங்க. ஆன் பண்ணிவிட்டு இப்போ சைடில் இருக்கிற அந்த குட்டி ஸ்விட்ச் இருக்கு இல்லையா, அதை ஆன் பண்ணோன்னே உங்களுக்கு லைட் ஆரம்பிச்சிடும். லைட் வந்து எப்போவுமே எரியுங்க, டே நைட்டு. அது ஆட்டோமேட்டிக்னால எப்போவுமே லைட் எரிஞ்சுட்டு தான் இருக்கும். நீங்கள் ஆஃப் பண்ண முடியாது. மிஷின் எப்போ வந்து உங்களுக்கு தேவையில்லையோ அப்போ மட்டும் மிஷினோட ஸ்விட்சையும் மெயின் ஸ்விட்சையும் ஆஃப் பண்ணும்போது அது ஆஃப் ஆகும். மற்றபடி எப்போவுமே ஆனில் தான் இருக்கும். இது மிஷோ செலக்டர் வந்து லென்த் செலக்டரு, அப்புறம் உங்களோட டிசைனுக்கு வந்து டிசைன் செலக்ட் பண்ணுறதுக்கான ஒரு நாப் இருக்குது. அப்புறம் ஸ்டிச்சஸோட லென்த் செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு நாப், அந்த மாதிரி அப்புறம் ஷேப்ஸ் செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு நாப், இந்த மாதிரி எல்லாமே இருக்குங்க. இது எப்படி யூஸ் பண்ணுறேன்றதை நான் உங்களுக்கு ஃபியூச்சரில் ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். தைச்சி முடிச்சுட்டு நம்ம இந்த மாதிரி அழகாக மூடி போட்டு ஒரு இடத்துல வந்து அழகாக சேஃபாக வச்சுருந்தாங்க. இது அழகாக போட்டப்போ நீங்கள் எங்கே வேணால் தூக்கிட்டு போகலாம். நல்லா ஹெவியாக இருக்கும் மிஷினு. இப்போ நீங்கள் ரூமில், டேபிளில், இல்லை பெட்டில் எங்கே வச்சு தைக்கணுமோ அழகாக வச்சு தைச்சிக்கலாம். ரொம்ப ஈஸி ஹேண்ட்லிங்காக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த மிஷின் நான் வந்து வெறும் 14,000க்கு வாங்கினேங்க. இது வந்து 2 இயர்ஸ் வாரண்டி கார்டு இது கூட வந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து வர அப்டேட்ஸை பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை, டேக் கேர். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.